ஓம் நமோ வெங்கடேசைய. திருக்குமரன் அஷ்டா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று மார்ச் 13. இன்று நாம் பார்க்கக்கூடிய சனி பகவான் கோயில் திருப்பாம்புரம் அருகே இருக்கக்கூடிய திருமீயச்சூர். இந்த திருமீயச்சூர் சனி பகவான் மிக சிறப்பானவர். அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா தரிசனம் பண்ணி வெளியே வர உங்களுக்கு மனசு வராது. எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க தமிழ்நாட்டில். அந்த கோயில் தனி சிறப்பு உள்ள கோயில். என்ன அப்படி விசேஷம்னா, சனி பகவான் யமதர்மராஜா பிறந்த ஊர். இது புராண காலத்துடைய வரலாறு அங்கே இருக்கு. சனி பகவான் கோயிலில் நான் போயிருக்கோம். அவர் பிறந்த ஊர் நான் போகல. இங்கே போய் பார்க்கணும். நம்ம யமதர்மராஜாவும் பார்க்கணும். ஆனால் அவருடைய கோயில் நம்ம போயிட்டு வரணும். அவர் பிறந்த ஊர் அது. அந்த திருமீயச்சூர் கோயில் அவ்வளோ சிறப்பான கோயில். இந்த கோயிலுக்கு வருஷம் ஒரு தடவை போயிட்டு தரிசனம் பண்ணிருந்தோம்னா நம்ம குலம் செழிக்கும், குடும்பம் செழிக்கும். குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இந்த திருமீயச்சூர் சனி பகவான் கோயில் போயிட்டு வரும்பொழுது அங்கே சனி பகவானுக்கு முடிஞ்ச வரைக்கும் சங்குப்பூ கொடுத்து 2 நல்லெண்ணூற்றி விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது மிக மிக சிறப்பான நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்சால் எள்ளு உருண்டை, எள்ளு கேக்கு, இல்லை எள்ளு பொடி செய்து கொடுத்து அர்ச்சனை பண்ணி நம்ம கையில் 10 பேர் கொடுத்துட்டு வரலாம். பொதுவாக சனி பகவான் கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் எள் சம்பந்தமான பொருள் எடுத்து போய் நம்ம கையில் 10 பேர் கொடுத்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், நன்மை உண்டாகும். சனி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தா மேலும் சுபிட்சமாக இருக்கும். இந்த திருமீயச்சூருக்கு அவசியம் நீங்கள் எல்லாருமே போயிட்டு வந்தீங்கன்னா மன நிறைவு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும். இதை ப்ராக்டிக்கலாக பாருங்கள், உண்மை தெரியும். அது அவ்வளோ சிறப்புமிக்க கோயில். திருமீயச்சூர் ஊர் பேர். நெட்டில் போட்டு பாருங்க, தெரியும். சனிக்கிழமை தரிசனம் பண்ணணும், அதே சனி ஓரையில் தரிசனம் பண்ணணும். ரொம்ப சிறப்புமிக்க கோயில். இந்த கோயில் யாரு போயிட்டு வந்தாலும் சுபிட்சம் உண்டாகும். ஏன்னா சனி பகவான் பிறப்பிடத்துக்கு என்ன போயிட்டு வந்தாலும் பெரிய பாக்கியம் இல்லது. இப்போ நம்ம தாய் வீட்டு போனால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் பிறந்து கூட நமக்கு எல்லாரும் சந்தோஷம் கொடுக்க போறாரு. அப்போ திருமீயச்சூருக்கு விரைவில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து வாழ்க்கையில் சுபிட்சம் பெறுவோம். மேலும் விவரங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.